அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டுத்தனமும், அதோடு மட்டுமல்லாது தனக்கு வேண்டியதை சாதிக்கும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறாருங்க வித்யாகாரகரான புதன். நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் எதையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிக விரைவாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் ராசியின் அதிபதியான செவ்வாய். மங்களகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். முரட்டுத்தனமாக தங்களுடைய பணிகளை விரைவாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் தான். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் தனக்கு தேவையானதை எப்படியும் சமாளித்து உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனம் நிறைந்த வித்யாகாரகரான புதன் இணைகிறாருங்க. புத்திசாலித்தனத்தையும் புரட்டுத்தனத்தையும் ஒன்றிணைக்கும் நேரமாக இந்த வேலை அமைகிறது. புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இப்படி இரு வேறுபட்ட பார்வையை கொண்டிருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். இந்த வேளை தனக்கு தேவையான எதையும் எந்த வழியிலும் சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை சப்தமஸ்தானத்தில் அமரக்கூடிய வேளையில் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சகாயாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வந்த சூழலில் உச்ச நிவர்த்தி பெறுகிறார். உச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விரைவாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்க முடியும். பலர் இந்த தருணத்தில் விரைவாக பல பணிகளை செய்வார்கள். ஆனால் அதில் பல தொல்லைகளும் தவறுகளும் எரர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மிஸ்டேக்குகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வேளையில் துல்லியமாக தவறு இல்லாமல் அனைத்து பணிகளையும் விரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை வலுவாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் மிகவும் அபரிவிதமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். எனவே புதனும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் இணையும் இந்த தருணம் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக பூர்த்தியாகும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை காட்டிலும் பல வாய்ப்புகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இயற்கையாகவே புதனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். அவர் செவ்வாயுடன் இணைந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். ராசியின் நாதர் பதியக்கூடிய பார்வையின் கூட அவருடன் இணைந்து புதனும் ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக குறைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இனம் புரியாத கவலை மேலோங்கி வந்த சூழலில் இனம் புரியாத கவலை விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் இந்த நிலை இப்போது மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவருடன் இணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சில நேரங்களில் குழப்பமும் சிக்கலையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த வேளையில் சில குழப்பம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் மிக தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் இடியாப்ப சிக்கலை போல் கடினமாக இருந்தாலும் கூட இந்த பணிகளை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும்
வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராக மாறும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிகரமான பல நல்ல சுப செய்திகள் உண்டு. ஏனென்றால் மங்களகாரகருடன் வித்யாகாரகன் இணைவதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி மங்கள ஓசை உறுதியாகவே இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் பொதுவாகவே புதன் வரும் தருணம் என்பது வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கும். அதிலும் மங்களகாரகனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உண்டு. எனவே ஒருவரின் குணம் அறிந்து அவருக்கு ஏற்றவாறு அவருடைய போக்கிலே சென்று அவருடைய பணிகளை முடிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை தங்களுக்கு சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் இணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாக பல பணிகளை தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில், கல்வி என அனைத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை இல்லாமல் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உபரி வருமானம் அதிகரிக்கும். பெரிய அளவுல வருமான வாய்ப்புகளும் லாபத்தை உயர்த்தி கொள்ள முடியாத சூழலும் ஏற்பட்ட வேளையில் விரைவாக கடினமாக உழைத்து மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த இரு கிரகநிலைகளும் இணையும் இடம் என்பது சுக்கிரனின் வீடாக பார்க்கப்படுகிறது. சப்தமாதிபதியான சுக்கிரனின் வீட்டில் இந்த புதன் மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வீண் பலிகள் இந்த தருணத்தில் விலகும். திடீர் பொறுப்புகள் ஏற்படும். குடும்ப உறவுகள் இணக்கமாக மாறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் அல்லது புதிதாக வீடு கட்டுதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் தவிடுபடி ஆக்குவதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குறுக்கீடுகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க முடியும். சப்தமஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்களகரமான பல காரியங்கள் உண்டு. ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் வலுவாக புதன் மற்றும் மிக வலுவாக செவ்வாயின் மீது கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு மங்கள யோகம், குரு ஆதித்ய யோகம் போன்றவை நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. குரு புத யோகம் உள்ளிட்டவை மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த வேளையில் மற்றவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களால் இயன்ற சிறு உதவியை செய்யுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம். புத்திசாலித்தனத்தின் அதிபதியான புதனின் அமைப்பாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைவாகவே இந்த வேளை உங்களுக்கு சாதகமாக கைகூடும்.